தமிழக அரசியல் களம் 2026 தேவையில்லாத சில சக்திகள் தேர்தல்ன்ற களத்துக்குள்ள புகுந்தது தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத கவனச்சிதறல்களாக வந்திருக்கு. சசிகலா ராமதாஸ் அவர்களோட சேர்த்து 5 முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். எதை இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்க்குறீங்க சார்? தேர்தல் களத்தில் யாரெல்லாம் போட்டியை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உடனே ஒரு முனையாக நம்ம சேர்த்துக்க முடியாது. இந்த 2026 தேர்தலும் நான் இருமுனை போட்டியாக தான் நினைக்கிறேன். ஒன்று திமுகவினுடைய கூட்டணி, இன்னொன்று அதிமுகவினுடைய கூட்டணி. அப்புறம் இதில் எங்கே இந்த 4-5 முனை போட்டியெல்லாம் வரும்னு எனக்கு தெரியல. அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது, பாஜக கிட்ட அடிபணிந்து விட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 27 தொகுதிக்குள்ளார அடக்கிட்டாரு. அப்போ அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு நிரூபிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அவர் ஒன்றும் ஆளுமை மிக்க தலைவர்லாம் இல்லை. எந்த பார்வையில் நம்ம ஆளுமை மிக்க தலைவர் இல்லைன்னு எல்லாரும் பொதுவாக பரவலாக சொல்கிறோம்னா, நம்ம யாரோட ஒப்பிடுறோம்னா அதுக்கு முன்னாடி அதிமுகவில் பொதுச் செயலாளர்களாக முதலமைச்சராக இருந்தவங்களை நம்ம எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வரைக்கும் அதோடு ஒப்பிடும்பொழுது அவர் ஒன்றுமே இல்லை. இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பம் எப்படியான சூழலை தேர்தல் காலத்தில் வெளிப்படுத்தும்? கூட்டணினாலே குழப்பம் தானே. ஏன்னா கூட்டணின்றது பல்வேறு கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் பின்புலங்களையும் உள்ள வெவ்வேறு கட்சிகள் ஒன்று சேரும்போதே கூட்டம் இருக்கும் பொழுது, இது 10-15 பேர் இருக்கும்போது எப்படி குழப்பம் இல்லாமல் இருக்கும்? கமல் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்றாரு. நீங்க விஜய் அவர்களை எதிர்க்கிற மாதிரி கமல் அரசியலுமே எதிர்க்கிறீங்களா? எப்படி சார்? சினிமா நடிகராக இருந்தாலும் கம்யூனிசம், சோசியலிசம், இந்த உலக சித்தாந்தம், உலக தலைவர்களுடைய வரலாறு இதையெல்லாம் படிக்கிற ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஆளை நம்ம வரவேற்கிறோம். இந்த மாதிரி ஏமாத்து கூட்டம் இல்லைல்ல, அதனால ஒப்பிடவே வேண்டாம். நாங்கள் போட்டியிடலைன்னு சொல்றது எனக்கு வியப்பா இருக்கு. தேமுதிகக்கு 10 தொகுதி, கம்யூனிஸ்டுகளுக்கு குறைச்சது, இதெல்லாம் நீங்க வெளியிருந்து எப்படி பாக்குறீங்க? இவங்க பழுத்த பழம்னு சொல்றதையெல்லாம் தாண்டி பண்பட்ட அரசியல் ஞானின்னு சொல்லலாம். சமூக விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் பார்வையை விட அவரோட பார்வை எப்படி? நீங்க வெளிப்படையாவே திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ப்ரோ இன்குமென்சி இருக்கு, ஆன்டி இன்குமென்சி இருக்கு அப்படின்னு 2 பார்வையுமே முன்வைக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பென்சி எல்லாத்துக்கும் வரும். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் வல்லவனா இருந்தாலும் வரும். இந்த மொழி பாதுகாக்கப்பட, நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட, ஏழை மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில படிக்கிறவங்க நல்ல நம்பிக்கையோட உறுதியா முன்னேறி போராடி வாழ்க்கையில ஜெயிக்க யாருன்னா, இந்த அடிப்படையில் தான் நான் திமுக ஆதரிக்கிறேன். திமுக எனக்கு என்ன பண்ண போகுது? தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட இசையமைப்பாளர், இயக்குனர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசியல் களம் 2026 இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதை கருதுறீங்க சார்? தேவையில்லாத சில சக்திகள் இந்த தேர்தல்ன்ற களத்துக்குள்ளே புகுந்தது தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத கவனச்சிதறல்களாக இருக்குது. 4 முனை போட்டி, சசிகலா ராமதாஸ் அவர்களோட சேர்த்து 5 முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தேர்தலில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கடந்த 1-2 ஆண்டுகளாகவே அரசியல் தொடர்பாக நீங்கள் நிறைய கருத்துக்களை உங்களுடைய சமூக வலைதளங்களை பதிவு செய்துட்டு வரீங்க, நிறைய நேர்காணலும் கொடுத்து வரீங்க. எதை இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்க்குறீங்க சார்? இது முதல்ல இந்த 4 முனை போட்டி 5 முனை போட்டின்றது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அதாவது தேர்தல் களத்தில் யாரெல்லாம் போட்டியை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உடனே ஒரு முனையாக நம்ம சேர்த்துக்க முடியாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது இருமுனை போட்டி. இந்த 2026 தேர்தலும் நான் இருமுனை போட்டியாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தேர்தலில் வென்று பெரும்பான்மையான இடங்களை பிடித்து ஆட்சியை அமைக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் 2 அணிகளுக்கு தான் இருக்குது. ஒன்று திமுகவினுடைய கூட்டணி, இன்னொன்று அதிமுகவினுடைய கூட்டணி. அப்புறம் இதில் எங்கே இந்த 4-5 முனை போட்டிலாம் வரும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் அதில் குழப்பம் இல்லை. எனக்குன்னா வாக்காளர் பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் தெரியுது. நாங்கள்லாம் வாக்களிக்கிற பார்வையில் தான் நம்ம அரசியல் தேர்தலையும் அரசியல் களத்தையும் பார்க்குறோம். 2 தான். இப்போ 2 முனை போட்டி அப்படிங்கிறத உங்கள் பார்வை அடிப்படையில் நான் ஒத்துக்கிறப்ப 2 கட்சிகளுமே தொகுதி பங்கீடுகள் கிட்டத்தட்ட முடிச்சுக்கிட்டாங்க. வேட்பாளர் அறிவிப்பு எல்லாமே கிட்டத்தட்ட தேர்தலை நெருங்கி பிரச்சாரத்தை கூட அதிமுக தொடங்கிருச்சு. இந்த அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு அதெல்லாம் பொதுவாக ஒரு பெரிய அது இந்த அரசியல் கூட்டல் கழித்தல் கணக்குகளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த சின்ன சின்ன அம்சங்கள்லாம். எனக்கு யார் யார் நிற்கிறாங்க, யார் யார் கூட்டணி அமைச்சாங்க, யார் யாரெல்லாம் தகுதியானவங்க, இவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, என்னோடய பார்வை அதோடு நின்றோம்.
அந்த அரசியல் விமர்சகர்களுக்கும் உள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த கணக்கெல்லாம் எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏன்னா பொதுவாக ஒரு விமர்சனம் வைப்பாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது, பாஜக கிட்ட அடிபணிந்து விட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. 90 தொகுதிகள் 80 தொகுதிகள் அப்படின்னெல்லாம் பாஜக கொடுத்துருவாரு, அமித்ஷா முன்னேற்ற கழகம் வரைக்கும் எல்லாம் விமர்சனம் செய்வாங்க. ஆனால் 27 தொகுதிக்குள்ளார அடக்கிட்டாரு, அப்போ அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு நிரூபிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அது அந்த கருத்தை அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்பவரை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இவங்க ஜெயலலிதா அவனுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ்ஸை தேர்ந்தெடுத்து அவர் ஒரு கட்டத்தில் அவரை பதவி விலக சொல்லி கூத்தெல்லாம் நடந்து அவர் விலகின பிறகு சசிகலா அந்த நீதிமன்ற தீர்ப்பு கிளம்ப வேண்டிய சமயத்தில் ஒருத்தரை நிர்ணயிக்கிற வேண்டிய இடத்துல இருக்கும்பொழுது தான் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறானே நமக்கு தெரிய வந்தது. இது எந்த ஆண்டு? 2017 அது நடந்தது. அப்போ தானே நமக்கு தெரிய வருது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அது வரைக்கும் அவர் செயல்பட்டதுக்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒன்றும் ஆளுமை மிக்க தலைவர்லாம் இல்லை. எந்த பார்வையில் நம்ம ஆளுமை மிக்க தலைவர் இல்லைன்னு எல்லாரும் பொதுவாக பரவலாக சொல்கிறோன்னா, நம்ம யாரோட ஒப்பிடுறோன்னா, அதுக்கு முன்னாடி அதிமுகவில் பொதுச் செயலாளர்களாக முதலமைச்சராக இருந்தவங்கள நம்ம எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வரைக்கும் அதோடு ஒப்பிடும் பொழுது அவர் ஒன்றுமே இல்லை இல்லையா அந்த அடிப்படையில். ஆனால் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தலைவர்கள் போனதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டி வச்சு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் அமைச்சர்கள்லாம் இருக்காங்களே, இதுங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்ட கூட்டம். திமுகவிலேருந்து போய் அதிமுகவில் காலகாலமாக இருந்து ஊறி வளர்ந்து அமைச்சர்களாக இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிற இடத்துல எந்த ஒரு தலைமை பெரிய நட்சத்திர அந்தஸ்து அடையாளம் இல்லாத வாழ்க்கையில் இவங்களை கட்டுக்கோப்பாக வச்சு அவங்க அவ்வளோ பேரையும் தான் பொதுச் செயலாளர்னு ஒத்தாளை ஏற்றுக்கிற வைக்கிறதுக்கு உள்ளே எவ்வளோ செலவு பண்ணார், எவ்வளோ பணம் கொடுத்தாரு அவங்களுக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் பணம் இருக்கிறது இல்லை, ஏன் மற்றவங்களால் பண்ண முடியல? அந்த ஆளுமை இவரிடம் இருக்கிறது என்பதை இவர் நிரூபித்து விட்டார். அதை இன்றைக்கி தேர்தல் கணக்கு வரைக்கும், கூட்டணி வரைக்கும், தொகுதிகளை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சாதுரியம் அவரிடம் இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க மாட்டாங்க. எதிரிகளே அதை மறுக்க மாட்டாங்க. அது அவரிடம் இருக்கிறது. ஆனால் மக்களை இவர் வசியம் செய்ய, மக்கள் இவரை முதல்வராக ஏற்றவருக்கு வாக்களிக்க அந்த ஆளுமை, கட்சியை நிர்வகிக்கிற அந்த தன்மை போதுமான்ற கேள்விதான் இப்போ நம்ம தேர்தலில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படி பார்க்க முடியுது. நீங்கள் வெளிப்படையாகவே திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பம் எப்படியான சூழலை தேர்தல் காலத்தில் வெளிப்படுத்தும்? கூட்டணினாலே குழப்பம் தானே. ஏன்னா கூட்டணின்றது பல்வேறு கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் பின்புலங்களையும் உள்ள வெவ்வேறு கட்சிகள். அப்போ ஒரு 2 கட்சி இணையும் பொழுதே முரண்பாடு தானே. அப்போ அந்த முரண்பாடுகளையெல்லாம் இவர்கள் பரவாயில்ல, இப்போ திரும்ப அவ்வளோ நையெல்லாம் பேசுகிறார்ல, கேட்கும் பொழுது அதுதான் அரசியல் மாண்போட நடைமுறை எடுத்துக்காட்டுன்னு எக்ஸாம்பிளாக சொல்கிற அளவுக்கு டெஸ்டிமனியாக இருக்குது. எனக்கு மனக்கசப்பு இருக்குது, வருத்தம் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய பொது எதிரி யார், இந்த தேர்தலுடைய பின்னணி என்ன, இது என்ன தாக்கத்தை விளைவுகளை தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுக்கு ஏற்படுத்த போகுதுன்ற ஒரு தொலைநோக்கு பொதுநல பார்வையில் பார்க்கும்பொழுது நான் சில சமரசங்களும் சில தியாகங்களும் செய்தாக வேணும்னு சொல்கிறார்ல, அந்த அடிப்படையில் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இதை நான் பெரிய குழப்பம்னு நினைக்கல. குழப்பம் இருந்தாலும் அது இயல்பு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் வெவ்வேறு பின்னணிகளை கொண்டவர்கள். ஏன்னா மெகா கூட்டணி அப்படிங்கிற பேரில் ஒரு குழப்பத்தை ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒன்று சேரும்போதே கூட்டம் இருக்கும் பொழுது, இது 10-15 பேர் இருக்கும்போது எப்படி குழப்பம் இல்லாமல் இருக்கும்? ஒரு தெளிவடைந்து எல்லாம் உறுதியாகி தேர்தலை சந்திக்க போறாங்கல்ல. நீங்க திரைப்படத்துறை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி, கமல் அவர்கள் இந்த தேர்தலை போட்டியிடல அப்படின்னு சொல்றாரு. நீங்க விஜய் அவர்களை எதிர்க்கிற மாதிரி கமல் அரசியலுமே எதிர்க்கிறீங்களா? எப்படி சார்? இல்லை, கமலை எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஏன்னா சினிமா நடிகராக இருந்தாலும் கம்யூனிசம், சோஷியலிசம், இந்த உலக சித்தாந்தம், உலக தலைவர்களுடைய வரலாறு இதையெல்லாம் படிக்கிற ஒரு ஆள். அவருக்கு எல்லாமே தெரியும். அறிவு முதிர்ச்சி உண்டு, சமூக பிரஜை உண்டு. அப்படிப்பட்ட ஆளை நம்ம வரவேற்கிறோம். எதுலேயுமே ஒரு உறுதியாக இருக்க, ஒரு அறிவு சார்ந்து சிந்தனை சார்ந்து செயல்படுறவர். இந்த மாதிரி ஏமாத்து கூட்டம் இல்லைல்ல, அதனால் ஒப்பிடவே வேண்டாம். நடிகர் இவரும் நடித்தார், அவரும் நடித்தார், இல்லை இவரும் நடிக்கிறாரு அவரும் நடிக்கிறான்ற அடிப்படையில் வேணால் ஒற்றுமையாக இருக்கலாமே ஒழிய, அறிவு சார்ந்து இந்த சமூக பார்வையில் பார்க்கும்பொழுது இவர் இருக்கிற இடமே வேறு. பண்பட்ட ஒரு சிந்தனையாளர் இவர். அவர் அரசியலில் இருக்கிறதே நானும் வரவேற்கிறேன், எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தேர்தலில் இந்த கூட்டணி அம்சத்தில் அவங்க கேட்ட சின்னத்தையும் அவங்க கேட்ட எண்ணிக்கையும் அடிப்படையில் நாங்கள் ஒரு கட்சியாக அமர்ந்து நிர்வாக குழுவாக தீர்மானித்தோம். நாங்கள் எப்போவும் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருப்போம் அந்த தேர்தலில். ஆனால் நாங்கள் போட்டியிடலைன்னு சொல்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது. இப்போ ஏன் அவர் எதிர்த்துக்கிட்டு வெளியே வர முடியலன்னா, அவங்கக்கிட்ட அங்கே மேல் சபை உறுப்பினராக ஆயிட்டார். அப்போ இப்போ அதை முறிச்சிக்க முடியாது.
அதனால அந்த நிர்பந்தத்தினால ஆதரவு தரோன்னு சொல்கிறாரோ, ஒருவேளை அது இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வெளியே போயிருக்க கூட வாய்ப்பு உண்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க முன்னமே குறிப்பிட்டீங்க சார், இந்த கூட்டணி கணக்குகள் அது எல்லாமே அரசியல் விமர்சகர்கள் பார்க்கக்கூடியதுன்னு ஒரு பொது பார்வையா நான் கேட்கிறேன். இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு 5 தொகுதி, தேமுதிகக்கு 10 தொகுதி. இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கூட சொல்றாரு, தேமுதிகக்கு நாங்கள் 6 தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னுலாம் ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இந்த தேமுதிகக்கு 10 தொகுதி, கம்யூனிஸ்டுகளுக்கு குறைச்சது, இதெல்லாம் நீங்க வெளியிருந்து எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது எனக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டிய விதம் தான். ஆனால் நான் இதை எங்கே அமைதி ஆயிடுறேன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் அரசியலில் இருக்கார், கூட இருக்கிற துரைமுருகன், நேரு, இந்த மாதிரி ஆட்கள்லாம், டிஆர் பாலு, எத்தனை ஆண்டுகளாக வந்து அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட இருந்து அரசியலை எப்படி பார்த்து வளர்ந்தவங்க. இவங்க பழுத்த பழம்னு சொல்கிறதையெல்லாம் தாண்டி பண்பட்ட அரசியல் ஞானின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாதா? இப்போ எனக்கு தெரியும் பொழுது நம்ம இப்போ வெளியேருந்து வேடிக்கை பார்க்குற சமூக விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் பார்வையை விட அவரோட பார்வை எப்படி இருக்கும்? அப்போ அதில் ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு நான் அவரோட அறிவை விளங்கிக்க முயற்சி பண்ணுறேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு கொடுத்தது அதிகமானு கேட்டால், ஒருவேளை அவங்க கடலூர் மாநாடு ஒன்று கூட்டினாங்கல்ல தேமுக, அதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தா, ஆமாம் இப்போ அவங்களுக்கு வாக்கு சதவீதம் முன்னாடி இருந்தது ரொம்ப குறைஞ்சி ஒற்றை இலக்கத்தில் ரொம்ப கீழே வந்துருச்சு, இவ்வளோ தேவையில்லையோன்னு நினச்சிருப்பேன். ஆனால் கடலூர் மாநாடு என்னை தனிப்பட்ட விதத்தில் வியக்க வைத்தது. அது எப்படி அப்படி ஒரு கூட்டம் இவ்வளோ ஆண்டுகள் கழித்து அந்த விஜயகாந்த்ன்ற ஒரு ஆளுமைக்காக அவரை நேசிக்கிறவங்க இவ்வளோ இத்தனை லட்சம் கூடுறாங்களேன்னு சொல்லி, அப்போது ஒரு வேளை இது வரைக்கும் இறங்கி போன கிராஃபில் ஒரு ஏற்றம் இப்போ தேமுதிக இருக்கும்னு நான் விளங்கிக்க முயற்சி பண்ணுறேன். அது சரியாக தான் இவங்களோட கணக்குகளில் இருக்கும்னு எப்போ எல்லா விமர்சகர்களும் ஒத்துக்குவாங்கன்னா, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பார்ப்போமே. இப்போ நான் சொல்கிற மாதிரி இவருடைய அரசியல் ஞானம், ஸ்டாலின் அவரை சார்ந்தவர்களோட அரசியல் ஞானம் பெரிதா, இல்லை வெளியிலேருந்து விமர்சிக்கிற இவர்களுடைய பார்வை சரிதான்றதை ஒரு மாதத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்துட்டாரு, இப்போ அவர் கூட்டணியில் இல்லை. அவரு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, இது கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சின்னே வச்சுக்கலாம். இந்த 5 ஆண்டு ஆட்சிகளில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுடைய ஆட்சி தான் நடந்தது அப்படின்னு வைக்கிறாரு. இப்போ நீங்கள் சிறப்பான ஆட்சி, ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான பார்வையை தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆஃபீஸர்ஸோட ஆட்சி தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, இங்கே தமிழர்கள் ஆட்சி செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, தெலுங்கர்கள் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்ல தமிழ் பற்றாளர், இந்த பார்வை எப்படி, இந்த கருத்தை? அதை முதல் இதை பார்ப்போமே. அதிகாரிகள் தான் ஆட்சி செய்தாங்க, இவங்களுடைய அறிவு கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு பெரிய அளவில் இல்லை, அது ஏதோ சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 17 வயசுலேருந்து திமுக கட்சியில் பேரறிஞர் அண்ணாதுரை கூடயும் கலைஞர் கூடயும் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து இன்றைக்கி 75 வயசில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு பெரிய தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு தெரியாது. இன்றைக்கி வந்திருக்கிற அதிகாரிகள் சொல்கிறோம், அதிகாரிகள் அரசியலை புத்தகத்தில் தான் படிச்சுட்டு வர முடியும். இந்த மண்ணுக்கு என்ன தேவைன்றதை உணர்ந்து வாழ்ந்து பார்த்து அடிபட்டு தோற்று எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை சந்தித்து எழுந்தவனுக்கு தானே தெரியும். அப்போ அதிகாரிகள் எதை செய்ய முடியும்னா, அதிகாரிகள் வந்து இந்த திட்டம் எனக்கு செய்யணும், இதை நான் மக்களுக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை தானே காமராஜர் பண்ணார். காமராஜர் என்ன படிச்சுட்டு வந்தார்? ஏன் அவருடைய ஆட்சியில் பல நல்ல திட்டங்கள் நடந்தது? மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சால் போதும், அதை எப்படி செயல்படுத்தணுன்றதை தான் படிச்சுட்டு வர்றாங்க அதிகாரிகள். பாவம், அதனால் ஒரு வேல்முருகன் எதை நினச்சி சொன்னார்னு தெரியல. அதிகாரிகள் தேவை, அதிகாரிகள் இருந்தால் தான் நடைமுறைப்படுத்த முடியும். அதை எப்படி நடைமுறை ஆக்குறதுன்ற படிப்பை தான் இவங்க வந்து படிச்சுட்டு வராங்க. அந்த அடிப்படையில் அது அதிகாரிகள் அல்ல, அரசியல்வாதிகளின் திட்டங்களை தான் அதிகாரிகள் செயல்படுத்த முடியும். அவங்க திட்டங்களை உருவாக்க முடியாது. இவங்க ஆலோசனை கேட்டால் அவங்க ஆலோசனை வேணால் சொல்ல முடியும், அது அஃபிஷியலாக இருக்க முடியாது. அதை செயல்படுத்துறது அரசியல்வாதிகளாலையும் தலைவர்களாலையும் தான் முடியும். இப்போது ஒருத்தர் வந்து பிரியாணி செய்கிறதுல, ஐயோ இவங்க வந்து இந்த மசாலா பொருள் இது ரொம்ப கூட போடுறாங்க, நாங்களாம் இவ்வளோ போட மாட்டோம், இல்லை இது அவங்க வந்து இதுக்கு ரொம்ப கூட போடுறாங்க, இந்த அரிசி போடுறாங்க, இவ்வளோ கறி போடுறாங்க. நாங்கள் எண்ட் யூஸராக சாப்பிட்றவனுக்கு வெளியே வந்து என்ன வேணும்? சுவையான நல்ல பிரியாணி வேணும். நீ என்ன போட்டால் எனக்கு என்ன? நல்லா இருந்தால் உன் கடையில் சாப்பிட போகிறேன், இல்லைன்னா அடுத்த கடையில் போய் சாப்பிட போகிறேன். அப்போ மக்களுக்கு நிறைவான ஆட்சி வந்திருக்குன்னா அது அதிகாரி ஆட்சி பண்ணான்னா, அரசியல்வாதி ஆட்சி பண்ணான்னா மக்களுக்கு என்ன நல்ல? இந்த சமூகம் முன்னேறிச்சா, இன்னும் எதிர்காலத்தை நோக்கி நகருதா? இவ்வளோதானே என் பார்வை. இதில் என்ன இருக்குது? அவர் உள்ளே இருக்கிற பார்வையை சொல்கிறார், அது சரியாகவும் இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அல்லது மிகப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன மக்களுக்கு என்ன கிடைத்தது, அதுதான் என் பார்வை. சரியாக இருக்குது, அதனால எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அவர் மேலே ரொம்ப மதிப்பு உண்டு, ரொம்ப பிரியமும் உண்டு. அவராக முதல் முறை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பி, நான் தான் இந்த தாவேகா வேல்முருகன் வேல்முருகன், இந்த உங்களோட பணிகள்லாம் நான் பார்க்குறேன், இதெல்லாம் உங்கள் தமிழ் ஓசை கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம ஒரு இடத்துல செய்யணும். முதல் நாள் ஒரு வெளியே வந்துட்டேன்னு அறிவிப்பு செஞ்சோன்னு அவருக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் செய்தி அனுப்பினேன். இன்னும் பதில் வரல, அவர் இருக்கிற பிரச்சனையில் அதை பார்க்கல. நீங்கள் வெளியே வந்தது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு. இவர் ஒரு நல்ல உணர்வாளர், நல்ல போராளி. அவர் உள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து இருந்திருக்கலாம்.
2 இடங்கள் வந்து கேட்டார். கொடுக்கறது ஓரளவுக்கு நியாயம்தான். இவர் நல்ல ஒரு அணியை தயார் பண்ணி வைக்கிறாரு. நல்ல உறுதியாக போராடுறாங்க. தெளிவு இருக்குது இவருக்கு. இருந்திருக்கலாம். இருந்தால் அவருக்கு பலம். இவரால் திமுகவுக்கு பெரிய பலமானா அது எனக்கு விடை தெரியல. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திமுக அணியால் இவருக்கு நிச்சயமாக பலம். அப்போ இவருடைய போராட்டங்களில் வலிமை இருக்கும்ல. இப்போ திரும்ப டோல்கேட்டில் போய் தனியாக ஒரு குரல் எழுப்பிட்டு இருக்கணும், வெளியில் வராதில்ல. அப்போ உங்களை மாதிரி ஆட்கள் இவர்களுக்கும் தேவை, அவர்கள் உங்களுக்கும் தேவை. இங்கே இருந்திருக்கலான்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழர்கள் ஆட்சி செய்யலை அப்படிங்கிற அதை பற்றியெல்லாம் அதே தான். எனக்கு இப்போ முதல்ல பிரியாணி என்ன சொன்னேன், இப்போ பிரியாணி கடைக்கு போவோம். இவங்க வந்து சுத்தமாக இவங்க சீரக சம்பாவில் தான் பண்ணுறாங்க, எங்களுக்கு பாஸ்மதி தான் பிடிக்கும்னா, உனக்கு பிரியாணி பிடிக்குதா இல்லையா? உனக்கு வேண்டியது நல்ல பிரியாணி தானே. அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன, யார் பண்ணா என்ன? தமிழ்நாட்டுக்கு நலன் கிடைக்குதா, பலன் கிடைக்குதா? இது யார் இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா இப்போ நான் ஒரு கிறிஸ்டியன், எனக்கு ஏன் கிறிஸ்தவம் ஆளலை, இந்த ஆட்சியே வீண், யாராவது கிறிஸ்தவ முதலமைச்சர் அவங்க நான் வாக்கு போடுறேன் நான் சொன்னேன் எப்படி இருக்கும்? அதனால என்ன நன்மை கிடைக்கும்? எனக்கு என்ன லாபம்? இந்த சமூகத்துக்கு என்ன லாபம்? என் மக்களுக்கு என்ன இறுதியாக கிடைக்கிது? வாட்ஸ் என் அவுட்புட்? அவ்வளோதான். இல்லை, அதை தான் நான் பார்க்குறேன். அது யார் ஆண்டா எனக்கு என்ன? ப்ரோ இன்குமென்சி இருக்குது இந்த ஆட்சியில், இல்லை ஆன்டி இன்குமென்சி இருக்குது இப்படின்னு 2 பார்வையுமே முன்வைக்கிறாங்க. நீங்கள் எதை கருதுறீங்க? ஒரு மனுஷன் செயல்படும் பொழுது அதில் நல்லதும் இருக்கும், நல்லது இல்லாததும் இருக்கும். அவன் விமர்சனத்துக்கு உள்ளாவான். இவங்க எத்தனை ஆண்டுகளாக ஆண்ட கட்சி இது, இந்த அரசு இது போய் மாறி மாறி வரும். ஒரே ஒரு முறை தான் இப்போ அதிமுக 2 முறை ஆண்டிருக்காங்க. இவங்க 5 ஆண்டுகள் இப்போ ஆண்டுட்டு வெளியே போகும்பொழுது அப்போ விமர்சனத்துக்கு இவங்களோட செயல்பாடுகள் நிறையா இருக்கும்ல. ஆன்டி இன்கம்பென்சி எல்லாத்துக்கும் வரும். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தாலும் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் தான் அப்படி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கும். குஜராத்லலாம் பார்த்திங்கன்னா 4-5 முறை ஒரே கட்சி ஆளுது. பீகாரில் 10 முறைகளாக ஆண்டுகிட்டு இருக்கு. எப்படி அங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. பிஜு பட்நாயக் ஒரிசாவில் அங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களா என்ன எப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பென்சினா எந்த மனுஷ செயல்பாட்டிலையும் அது வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த 5 ஆண்டுகளில் நலன்கள் இவ்வளவு, குறைகள் இவ்வளவுன்னு இருக்கு. அதுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஆண்ட பாதி, அப்புறம் எடப்பாடி OPS ஆண்ட பாதி. அப்போ நலன்கள் குறைகளை பாருங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. எதில் அதிக நலன்கள் குறைவான குறைகள்னு பாருங்க, அவங்களுக்கு வாக்களிங்க. இந்த அடிப்படையில் தான் நான் திமுக ஆதரிக்கிறேன். திமுக எனக்கு என்ன பண்ண போகுது? எனக்கு ஒன்றும் அவங்ககிட்ட வேணாம். நான் 31 ஆண்டுகளாக அந்த ஊடகத்தில் இருக்கிறேன். அரசியல் கட்சிகளை நம்பியா என் வாழ்க்கை இருக்குது? என்னுடைய திறமையும் என்னுடைய மொழியை நம்பி தான் என்னுடைய வாழ்க்கை. அதனால் நான் வந்து திமுகவை இந்த முறை சிறப்பாக ஆண்டதை அடிப்படையில் மட்டும்தான் ஆதரிக்கிறேன். இப்போ மற்றவங்களுக்கு வேறு மாதிரியான எண்ணம் இருந்தால், பொதுநல எண்ணம் இருந்தால், பலருக்கு தனிப்பட்ட இதெல்லாம் சில கட்சிகள்கிட்டலாம் எதிர்பார்ப்பாங்களா இருக்கும். அவங்களுடைய பார்வை வேறு. இப்போ விஜய் பின்னாடி இருக்க கூட்டம் வேறு, அவரை பிடிக்கும் நடிகர்னு, அதெல்லாம் கறிக்கு உதவாது. இந்த மாநிலம் முன்னேற, இந்த மொழி பாதுகாக்கப்பட, நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட, ஏழை மாணவ மாணவிகள், அரசு பள்ளியில் படிக்கிறவங்க, சிற்றூர்களில் கிராமங்களில் இருக்கவங்க நல்ல நம்பிக்கையோடு உறுதியாக முன்னேறி போராடி வாழ்க்கையில் ஜெயிக்க யாருன்னா திமுகன்ற நம்பிக்கையில் தான் நான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். நேர்காணலில் கலந்து கொண்டு சிறப்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.